ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். சில சின்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இனிமேல் இந்த இயர் எண்டு வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஒரு மேரத்தான் இருக்குங்க. சரியா? இயர் எண்டு வரைக்கும் அது இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் இருக்கும். இந்த வாரம் எதில் இருக்கும்? மினிமம் ஒரு மேரத்தான் இருக்கும். இந்த வாரம் என்னென்னா, நாளைக்கு சண்டே 4 to 6 மே 2nd வீக் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வராங்க. டெஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மே 1st வீக் முடிச்சிட்டோம், மே 2nd வீக் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷுக்கு ஒரு மேரத்தான் போக போகிறோம். நைட் 8 to 10, 10:30, 11 வரைக்கும். நைட்டு 8 to 11. சரியா? டிஎன்பிசி சேனலில் லிங்க் வந்து போட்டுருவாங்க. டிஎன்பிசி சேனல் லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்ஸில் போட்டுருவாங்க. டெலிகிராம் குரூப்ஸ்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம குரூப் வந்துட்டு பழைய குரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு புது குரூப் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இதில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்குது. டெய்லி க்ளோஸ் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அந்த புது குரூப்பில் லிங்க் வந்துடும். பட் டிஎன்பிசி சேனலில் எடுக்கிறோம். நம்ம ஒக்கேபடி புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இடியம்ஸும், கம்ப்ளீட் இடியம்ஸ் ஃபுல்லாகவே நான் கிளாஸ் எடுத்துருவேன். டிஎன்பிசிக்கும் அது யூஸ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசி சேனலில் போடுற பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே கதை தான், சேம் ஸ்டோரி தான். சரியா? ஒக்கேபடி புக்கிலேருந்து எடுக்க போகிறேன், மறக்காமல் வந்துடுங்க. ஸோ 2 மேரத்தான் 4 to 6 இந்த பேங்கிங் சேனலில் 4 to 6 மே 2nd வீக் போட போகிறோம். அதுக்கப்புறம் நைட்டு 8 to 10 டிஎன்பிசி சேனலில் அந்த மேரத்தான், ஒக்கேப்ஸ் மேரத்தான் போகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன நினச்சேன்னா, எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் 10 எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஐடிவி. நம்ம அதை ஒரு எக்ஸாமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜாலியாக போயிட்டு எழுதிட்டு வருவோம். எக்ஸாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஆளுக்கு என்ன இருக்குன்னா, ட்ரெயின் ஆகிருக்கும், டவுன் ஆகிருக்கும். ஸோ மோட்டிவேஷன் வந்தால் தான் படிப்பேன் என்று உட்கார்ந்துருக்கும் நண்பர்களே, யாராவது என்னை பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற நண்பர்களே, நீங்கள்லாம் அப்படியே உட்காந்துக்கிடுங்க. சரியா? தயவு செஞ்சு பரீட்சைலாம் எழுதி கஷ்டப்படாதீங்க. நீங்கள் இந்த 2 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 2 மாதம் ஏனாதானு படிச்சிருக்கீங்க. எனக்கு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இதில் ஏன் எனக்கு இந்த வெறி ஆகுதுன்னா, இதே தான் வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்லையும் பண்ணுறானுங்க. பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் படிப்பேங்கிறவங்க தயவு செஞ்சு படிக்காதீங்க, வேறு ஃபீல்டுக்கு போயிருங்க. பெஸ்ட்டான வழி. ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா எவனுக்கும் மோட்டிவேஷன் இருக்காது, எவனுக்கும் படிக்க தோணாதுங்க. மோட்டிவேஷனுங்கிறது ஒரு போதை, புரிஞ்சுக்கிடுங்க. மோட்டிவேஷன் அப்போ தப்பா அப்படின்னா கரெக்டு. சில நேரம் நம்மளுக்கு தேவைப்படும். சில நேரம் நம்மளை புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடுறது மோட்டிவேஷன் தான். ஆனால் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் படிப்பேங்கிறது தான் தப்பு. இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன், இல்லைன்னா நான் ஸ்லோவாகிடுவேன், எனக்கு அப்பப்போ பின்னாடி இருந்து வண்டியை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சரிப்படாதுங்க. மோட்டிவேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களை புஷ் பண்ணி விடுறது, ஸ்பார்க் ஏற்றி விடுறது மோட்டிவேஷன். ரைட்? டவுன் ஆகும்போது எப்போவாது மோட்டிவேஷன் பார்க்கலாம். ஆனால் மோட்டிவேஷன் இருந்தால் தான் என் வண்டியே ஓடும் அப்படின்னா அது செட் ஆகாது. மோட்டிவேஷன் லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஷார்ட் டேர்ம், இன்றைக்கி நான் நைட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புஷ் வேணும், நோட்டிஃபிகேஷனும் வேணும், மோட்டிவேஷனும் வேணும். சரியா? படிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் படிக்க கண்டினியூ பண்ண வைக்கிறது மோட்டிவேஷன் கிடையாது. படிக்க கண்டினியூ பண்ண வைக்கிறது டிசிப்ளின். இவ்வளோ நாள் படிக்கலை அப்படின்னா 2 ஆப்ஷன். இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏற்கனவே லேட்டு. இல்லையா, தயவு செஞ்சு வேறு ஃபீல்டு பார்த்துட்டு போயிருங்க. ஃபீல்டில் இருக்கிற காம்படிஷனுக்கு நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படித்து பேருக்கு எக்ஸாம் எழுதி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம பாஸ் ஆயிடுவோம் நம்மளே நினச்சிக்கிட்டு வேண்டாம். ஸோ ரியல் காம்படிஷன், உண்மையாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் அவன் இந்நேரத்துக்கு வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பான், பயங்கரமாக கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை, இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் தான் வேணும், எவனாவது என்னை புஷ் பண்ணாதான் நான் படிப்பேன் அப்படின்னா இது உங்களுக்கான ஃபீல்டு கிடையாது. நான் ஓப்பனாக உண்மையே சொல்லிடுறேன். சரியா? இங்கே வந்துட்டு ஆன்லைனில் ரொம்ப ஹார்ஷாக இதெல்லாம் பேச கிடையாது. பட் இந்த இடங்களில் உண்மையை சொல்லி தான் ஆகணும். இந்த ஃபீல்டு உங்களுக்கானது கிடையாது. எக்ஸாம் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, மனசு ஆறுதலுக்காக எழுதுங்க. பாஸ் ஆகிறது கஷ்டம்.
சும்மா டைலாக் பஞ்சு டைலாக் வேணால் பேசிக்கலாம். 10 நாளில் பாஸ் ஆகுது எப்படி, 3 நாளில் பாஸ் ஆகுது எப்படி, 6 மாதத்தில் அரசு வேலை, 8 மாதத்தில் அரசு அரியணைன்னு. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த டைம் இஸ் கோல்டன் டைம். இதோடைய மதிப்பு இப்போ தெரியாது. எக்ஸாமில் மைண்ட்ஸில் உட்காந்து முட்டி மோதி 3/4 மணி நேரம் குவான்ஸு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த மைண்ட் அவ்வளோ டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இதோடைய வேல்யூ தெரியும். அந்த டைமில் தான் இதோடைய வேல்யூ தெரியும். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸாம் இல்லைனாலும் நாங்கள் கிளாஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸாம் இல்லைனாலும் நாங்கள் கிளாஸ் கொடுப்போம், வரும்போது இன்னும் நிறையா தான் கிளாஸ் கொடுப்போம். இன்றைக்கி ஆரம்பித்து இந்த இயர் எண்டு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் வீக் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேரத்தான் இருக்கும். அதே மாதிரி எடிட்டோரியல் கிளாஸு காலையில் ஸ்ரீராம் சார் போடுறாரு, நிப்பாட்டிடுவார். ஒரு 10 டேஸ்க்கு நிப்பாட்டிட்டு அவர் ஸ்கீம்ஸ் எடுப்பார். எவ்ரி சிங்கிள் ஸ்கீமை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மாதிரி கிளாஸஸாக எடுப்பார். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பேசிக்கான ஸ்கீம்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 25-30 ஸ்கீம்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்கங்க. மனசில் பட்டதை பேசிட்டேன், ஆஷாக இருந்துச்சு, டென்ஷன் ஆகிடுச்சின்னா ஓப்பனாக கீழே திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திட்டிட்டு படிக்க போயிருங்க. சரியா? திட்டிட்டு படிக்க போயிருங்க. எனக்கு ஒரு தம்பி இப்படி சும்மா ஏதோ படிச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கான், நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பான் அப்படின்னா நான் அவனுக்கு எப்படி சொல்லுவனோ, ஒரு தங்கச்சி இருந்தால் நான் எப்படி சொல்லுவனோ அப்படி தான் நான் சொன்னேன். பட்டு அதை தாண்டி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு குதியுங்கள், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ, டாட்டா, பை பை. மேரத்தான்களுக்கு மறக்காமல் வந்துருங்க. See you.